இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல வேதனைகள் மத்தியில், துயரத்தின் மத்தியில், வலி வேதனைகள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல. இதெல்லாம் எப்போ முடியும்னு தெரியலல்ல. எங்கள் வாழ்க்கை மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி இருக்குது? வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா? இல்லை மாற்றங்கள் வராதா? இல்லை இப்படி தான் போயிடுமா? ஒன்றுமே புரியலல்ல. எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சிட்ருக்காங்க, எல்லாருமே வாழ்க்கையில் மேலே போயிட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் இப்படியே தான் இருக்கோம்ல. சில பல யோசனைகள் நமக்குள்ளே வருதில்ல. யாரையும் பார்க்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நிலைமை மாறப்போக்கின்றது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருக்க பற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கு நான் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தினந்தோறும் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கிட்ட எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையும் ஜெபிக்கின்ற வேலையில் என் கண்ணீரை தொடங்கிறாச்சா, எங்கள் கவலையெல்லாம் அகற்றி போடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஆனால் நாங்கள் போகின்ற பாதையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் இடறி விழுந்தாலும் கரம் எங்களை தாங்கி பிடிக்கணும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம். ஆண்டவரே எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கப்பா. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வலி வேதனை மத்தியில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். மாறாதான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மாற்றங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கின்ற வேலையில் நிச்சயமாக நீர் அற்புதத்தை செய்வீரன் நம்புகிறேன். இயேசப்பா, சமாதானத்தில் நாங்கள் நடப்போம் என்று வாக்கு கொடுத்துருக்கின்றோம். இன்றைக்கி வாழ்க்கையில் சமாதானம் அப்படின்னு பார்க்கும்போது குறைவு தான். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, தினந்தோறும் பிரச்சனை தான். நிம்மதியே இல்லை வாழ்க்கையில். நிம்மதி தேடி அலைஞ்சிட்ருக்கோம்ல. பரிசுத்தமாக நம்ம வாழணும், எல்லாமே நமக்கு வேணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் நமக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை மாற்றினா மட்டும்தான். ஒரு சில விஷயங்கள் இருக்கும் நமக்குள்ளே. இந்த விஷயத்தை நம்ம மாட்டிட்டு தவிப்போம். அந்த விஷயத்தில் நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லைங்க. நிச்சயமாக வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு புது மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபியுங்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். பார்த்தீங்களா? அவர் தம் பாதங்களை அழகாக்குகின்றார் என்றும் தம் சீடர்கள் இடராதபடி காப்பாற்றுவார். அவர் பாதங்களை இயேசு எவ்வாறு கழுவினார் என்று வேதாகமம் கூறுகின்றது. ஏசாயா 52 அதிகாரம் 7 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. அதே மாதிரி யோவான் 13:1 எடுத்து வச்சு பாருங்களேன். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரையே பின்பற்றுங்கள். பிசாசுக்கு செவி கொடுத்த யூதாசை தவிர அனைவரும் பாதுகாக்கப்பட்டார். பார்த்தீங்களா? அனைவரும் பாதுகாக்கப்பட்டனர். எப்பொழுதும் அவருடைய மகிமையின் உள்ள பிரசனத்தில் நிலைத்திருக்கும்படியும் இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயங்களை மென்மையாக்கினார். இயேசுவின் மேலான அன்பினால் சுத்தமாக காக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இன்றைக்கி யூதாஸ் காரியத்து சாத்தானின் பிடியில் 30 வெள்ளி காசுக்காக இயேசுப்பாவை காட்டி கொடுத்தார்ல. ஆனால் கடைசியில் என்னாச்சு? ஐயோ நம்ம பண்ணது தவறுன்னு தோணுச்சு இல்லை? ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்க உறவுகள் யார் நமக்கு உண்மையாக இருப்பாங்க, யார் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க. நமக்காக யாருமே ஓடி வருவாங்களா அப்படின்னா, ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க. வாழ்க்கை முழுக்க ஓடி வர முடியுமா? இல்லைல்ல. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கார். வாழ்நாள் முழுக்க அவரை நம்ம நோக்கி ஜெபிக்கின்ற வேலையில் நம்ம பத்திரமா பாதுகாத்து கொள்வார்ல. பிசாசின் பிடியில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி அந்த பிசாசை நம்ம விட்டு விலகணும் அப்படின்னா இயேசுக்கிட்ட நம்ம வரணும். ஏசப்பா, நான் உண்மையை பின்பற்றுகின்றேன், நான் உண்மை விட்டு விலக மாட்டேன், உங்களை நான் இருக்க பிடிச்சிக்கிறேன். எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்க, எங்கள் பாதங்களை மாற்றுங்க, எங்கள் பாதங்கள் போகக்கூடிய திசையை மாற்றுங்க, உண்மை நோக்கி வரக்கூடிய திசையாக மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் வாழ்க்கை நிலைமை மாறுங்க. கலங்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க.
ஏன்னா நம்ம ஜெபிக்கிறோம். ஏசப்பாவுடைய பிள்ளைகள். பாவத்தினால் நம்ம தள்ளப்பட்ட ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த பாவத்திலேருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். மகளே, மகனே கலங்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு சரியாயிடுச்சுங்க, பிரச்சனை இல்லை. ஜெபிச்சுக்கோங்க. குடும்ப உறவுகள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்பின் தகப்பனே, இடராமல் எங்களை காப்பாற்றியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேனப்பா. எல்லா சோதனைகளுக்கும் எங்கள் பாதத்தையும் இருதயத்தையும் காத்துக்கொள்வீர் என்று நம்புகிற ஆண்டவரே, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எங்களுக்கு திரும்ப தருவீராக. பரிசுத்தத்தில் நடக்கவும் அனைவரோடும் சமாதானமாய் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து எங்கள் உறவுகளை வழிநடத்துவீராக. மற்றவர்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பீராக. யாரையும் புண்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்வேன் என்று நம்புகிறேன் இயேசப்பா. காயப்படுத்தியவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாக இருப்போம் என்று நம்புகிறாண்டவரே. என்ன பண்ணணும், என்ன செய்ய வேண்டும் என்று நீரே எங்களுக்கு வழிநடத்துவீராக. உம் நீதிக்கு பாத்திரமாக எங்களை மாற்றுவீராக. உம்முடைய மகிமையுள்ள பிரசனத்தில் வாசம் பண்ணும்படி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையை உம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மகிமையினாலும் நிரப்பி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதொழில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் கூடும் என்று நம்புகிறேன் இயேசப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் வேணும் என்று உமக்கு முன்பாக உன் பாதத்தில் கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்கள் வாழ்க்கை நிலைமையை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க, உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நாட்கள் ஆண்டவரே, இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.